இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகரின் செயல்கள் அபாரமானது. விநாயகர் நமக்கு ஒரு வழி விட்டார் அப்படின்னா அந்த வழியை யாராலும் அடைக்க முடியாது. அந்த வழி போய்கொண்டே இருக்கும். அந்த வழியில் செல்லும் நாம் மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தமாகவும் அமோகமாகவும் நிறைய செல்வங்களோடு நாம் போய்கிட்டு இருப்போம். அந்த வழியை யாராலும் நிறுத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. முழு முதற் கடவுள் விக்ன விநாயகன், விக்னேஸ்வரன், ஆயிரம் திருநாமங்களோடு இருக்கும் அந்த விநாயகருக்கு நீங்கள் சித்திரை வருடப்பிறப்பன்று ஒரு எளிய ஒரு முறையை நீங்கள் செய்து கொள்ளலாம். அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். 11 தேங்காய்கள் வாங்கிக்கோங்க. 11 தேங்காய்கள் வாங்கி அதை மாலையாக, அந்த மாலைகள் தொடுத்து, அந்த தேங்காய்களை மாலையாக தொடுத்து எங்கு விநாயகர் இருக்கின்றாரோ அந்த விநாயகருக்கு நீங்கள் அந்த தேங்காய் மாலையை அணிவித்து தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி, தேங்காய் ஒன்று சூறை தேங்காயாக விடலாம், அல்லது உடைத்து வெற்றிலை, பாக்கு, தேங்காய், மஞ்சள் பிள்ளையார், அதில் அருகம்புல் வைத்து நீங்கள் வழிபடலாம். நிவேதனமாக என்ன உங்களால் முடியுமோ அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படியாக விநாயகர் ஆலயத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். விநாயகருக்கு எந்த அளவுக்கு வேண்டுதல்களும் நாம் கொடுக்கும் மந்திர உச்சாடனமும் அவருக்கு உடனடியாக போய் சேரும். தங்கு தடையின்றி போய் சேரும். எந்த தடங்களும் இருக்காது. எந்த தோஷம் நிறைந்தவர் கூப்பிட்டாலும் உடனடியாக வருபவர் விநாயகர் கடவுள். அதனால தான் அவரை முதல் கடவுள் என்றும் நாம் போற்றுவோம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், முதல்ல விநாயகரை கும்பிடணுமா குலதெய்வத்தை கும்பிடணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் குலதெய்வத்தை ஆராதனை செய்தாலும் பிள்ளையார் பிடிச்சு தான் நாம் வழிபடுவோம் இல்லையா? அதனால் நீங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை அழைப்பது மிகச்சிறப்பாகும். எப்பொழுதுமே குருவாகவும் முழு முதற் கடவுளாகவும் விநாயகர் விளங்குவதால் நமக்கு எது சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றாலும் விநாயகர் வந்து தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். குருவின் மூலமாக நாம் யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட விநாயகர் வந்து தான் நமக்கு அருள் செய்வார். அதனால் குருவாக நாம் அவரை நினைப்பதினால் அவரை அழைத்து அடுத்து நாம் குலதெய்வத்தை வழிபடலாம். அதனால் எந்தவித இதுவும் இருக்காது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ விநாயகர் அப்படின்னாலே நீங்கள் மஞ்சள் பிள்ளையார், மண் பிள்ளையார் என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த வகையை நீங்கள் பிடித்தால் அவர் விநாயகராக மாறிவிடுவார். பெரும்பாலும் விநாயகருக்கு அரிசியில் செய்த பலகாரங்கள் மிக பிடிக்கும். அது ஏன் அப்படின்னா, அரிசி அப்படின்னா சந்திரன். அந்த சந்திரன் நிறை அம்சத்தில் அவர் இருப்பதினால் அவருக்கு இந்த அரிசி மஞ்சள் கலந்த அட்சதை ரொம்ப பிடித்தமான ஒன்று விநாயகருக்கு. அது மகாலட்சுமி தேவிக்கும் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் மிக இஷ்டமான அந்த அட்சதை கண்டிப்பாக இருக்க வேண்டும். கொஞ்சமாக பச்சரிசி, கொஞ்சமாக மஞ்சள், அதில் நெய் ஊற்றி அதை பிசைந்தால் அட்சதை ஆகிவிடும். இப்படி அந்த அட்சதை வைத்து வழிபடலாம். அருகம்புல் இருக்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் ரொம்பவே சொற்பமான விலையில் கிடைக்கக்கூடிய சக்தியான பொருட்கள் நமக்கு தெய்வீக ஒரு அம்சமாக இருப்பதினால் இந்த அருகம்புல் என்பது நாம் அடிக்கடி விநாயகருக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த அருகம்புல்லும் இந்த அட்சதையும் அரிசி கொழுக்கட்டை அல்லது பச்சரிசி சாதத்தில் நீங்கள் நெய் ஊற்றி அவருக்கு கொடுக்கலாம். பச்சரிசி சாதத்தில் நெய் ஊற்றி விநாயகருக்கு கொடுத்தா கூட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக விநாயகர் அப்படின்னாலே அவருக்கு அரிசியில் செய்த பலகாரங்கள், அதனால தான் அவருக்கு கொழுக்கட்டை அப்படிங்கிற விஷயத்தை நாம் பாரம்பரியமாக வணங்கி கொண்டு வருகின்றோம். இப்படி சிறியமையாக நாம் வணங்கி பெரிய விஷயங்களை அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அதற்காக தான் நம்ம 11 தேங்காய்கள் அவருக்கு மாலையாக கட்டலாம். 21 தேங்காய்கள் அவரை சுற்றி அடுக்கி வைக்கலாம். 21 தேங்காய் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவருடைய பாதத்தை தொடங்கி பின்புறமாக இடதுபுறம் வலதுபுறம் என்று அவர் அமர்ந்திருக்கும் சுற்றும் 21 தேங்காய்கள் அடுக்கி 11 தேங்காய்கள் மாலையாக போட்டு ஒரு தேங்காயை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவர் தலையும் சுற்றி உடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பெரும் வாரியான கஷ்டங்கள் தீர்ந்து போகும். அப்போ ஆக மொத்தத்தில் 21 தேங்காய்கள் அவரை சுற்றி அடுக்க வேண்டும். 11 தேங்காய்கள் அவர் கழுத்தில் மாலையாக இட வேண்டும். ஒரே ஒரு தேங்காய் சூட தேங்காயாக நீங்கள் விட வேண்டும். இன்னொரு தேங்காய் உடைச்சி அவர் பாதத்தில் வைக்கணும். இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் உங்களை விட்டு போய்விடும். அப்படிங்கும்போது இதனை தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். திரும்ப அந்த தேங்காயை யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கக்கூடாது. அது அவர் விநாயகருக்கு போய் சேர்ந்தது, அது யாருக்கு அவர் கொடுக்குறாரோ அவங்க அதை எடுத்துப்பாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அதோடு தீர்ந்தது அப்படின்னு நீங்கள் மனதார நம்பலாம். அப்படியாக இருக்கும் பொழுது இப்படி நீங்கள் இந்த சிறிய விஷயத்தை செய்யும்போது பெருவாரியான கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.